டேய் எதுக்குடி என்ன பார்த்து முறைக்கிறீங்க? ஏ மோத்தி, நேத்து உங்க மாமா வந்து எங்க வீட்ல என்ன பண்ணாரு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? விஷ்ணாக்கா, என்னக்கா பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற நீ? ஒழுங்காவே படிக்கிறது இல்லையா? ஆம்பள் பசங்க கூட போய் சண்டை போட்டுக்குதான். என்னடா சொல்ற? கிளாஸ்ல உன் பொண்ணு உட்காரதே கிடையாதான். டீச்சர் உன் பொண்ணை கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்படியா? இவள நான் பாத்துக்கிறேன்டா. வாடி வந்து திருங்க. உங்க வீட்ல ஏதாச்சும் பரவாயில்ல, எங்க வீட்ல என்ன பண்ணா தெரியுமா? அம்மா அக்கா, என்னக்கா பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற? பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் புடிங்கி புடிங்கி சாப்பிடறாளாம். நெதே புடிங்கி சாப்பிடறாளா? ஏன் உங்க வீட்ல சோறே போட மாட்டீங்களா? இப்படி புடிங்கி சாப்பிடறா? மவன நீ உள்ள வாடி. அம்மா சொல்லதனா ஒரு நாளைக்கு இப்படி பண்றீங்களே, நாங்க தினமும் இப்படி செத்துனுக்குறோம். சரி இப்ப என்ன பண்ணலாம்? உங்க மாமா பண்ணலாம். சரி வாங்க. A few minutes later. கர்ணமா நாய கூப்புது. இதெல்லாம் உங்க வேலைதானா? உங்களை உங்களை விட மாட்டேன்டி. இங்கதான் இருக்கீங்களா? மவனை மாட்டீங்களா? மாட்டேன்னு நான் இல்லடா, நீதான். போட்டா தர, உன்னை போட்டு தரடா. அட்டா, எங்க அம்மானே மாட்டி விடுற உன்னை. என் மூஞ்சில உலகத்துல கொட்டுறீங்க. உங்களை சாவடிக்க விட மாட்டேன்டி. உங்களை கொல்லாம விட மாட்டேன்டி. டேய் எருமாடே, கண்ணு தெரியல. இப்படி வந்து மாத்துற. உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை காப்பாத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாசம் கூழ் ஊத்த போறோம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. மோ, நம்ம கூழ பார்த்து பெனாத்தி நிக்கிற? டேய் மாவு புளிக்க வைக்க மறந்துட்டேன்டா. புளிக்க வைக்கிறதுக்கா? அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே மாவு புளிக்க வைக்கணும். அப்பதான் கூழ் புளிப்பா டேஸ்டா இருக்கும். அவள் தானா? கூழ் புளிக்கணும் அவள் தானே? அதை நான் பாத்துறேன். நீ போய் பசங்க வெளியே நிக்கிறாங்க, போய் கூட்டினா போ. சரிடா. குடிங்க. என்ன வாய போடுறானுங்க? அடா பாவி, கூழ குத்தி என்ன கொல்ல பாக்குறியா? போடா. நான் எப்படி ஓடுறானுங்க? அட பாவி, கூழ் என்னடா பண்ண? மோ, நீ தானே கூழ புளிக்க வைக்க சொன்ன. அதான் இந்த குண்டா நிறைய புளிய கரைச்ச, அதுல ஊத்தி புளிக்க வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போனா போறாங்க. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு வாங்க. டேய் நாளைக்கு லோன் எப்பறா கட்டறது? கயிறு போட்டு கட்டு. டேய் ஏன்டா காப்பாத்துன்னு சொல்ற? மாமா, நான் ஒரு பூனை குட்டிய முழியுத. அது என்ன கொடல கச்சிடும். நான் செத்துறேன் மாமா, என்ன காப்பாத்து மாமா. பூனை குட்டி முழுகிட்டியா? டேய் அவன் போய் சொல்றான்டா. மா நீ அமைதியா இருமா. என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். நீ போ. டேய் நீ உனக்கு கவலைப்படாத. வயித்துல இருக்கிற பூனைய நான் எடுக்கிறேன். படு வா. இந்த பாரா, கண்ணை மூடி 1 2 20 வரை எண்ணு. அதுக்குள்ள வயித்துல இருக்கிற பூனைய நான் எடுத்துறேன். 1 2 3 18 19. மித்தே ஏந்திரு. வயித்துல இருக்கிற பூனைய நான் எடுத்துட்டேன். உன் வயித்துல இந்த பூனைய மாமா எடுத்துட்டு பாத்தியா? மாமா கிட்ட வாயா. நாடா யார ஏமாத்தல பாக்கற? நான் புள்ளுங்கந்து வெள்ளை கலர் பூனை. வெள்ளை கலர் பூனையா? கருப்பு கலர் பூனை காமிச்சிட்டே என்ன ஏமாத்தல பாக்கறியா? போடா. அம்மா சொன்ன மாதிரி ஏமாத்திட்டானே. ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த தலைய எப்படி வச்சுக்குது பாரு. டேய் எதுக்குடா அப்படி சிரிக்கிற? அம்மா, ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரோபோஸ் பண்ணமா. நேது ப்ரோபோஸ் பண்ணிட்டியா? அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிச்சா? இல்லம்மா, அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா. டேய் அது ஏன்டா போய் சிரிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, ப்ரோபோஸ் பண்ண போன எனக்கு 5 ரூபாய் தான் செலவாச்சு. என்ன வேணா சொன்ன அந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் செலவாச்சுமா. அதானே பார்த்தேன். என் பையனை கொக்க சும்மா விடுவானே அந்த பொண்ணை. அப்படியே பண்ண அந்த பொண்ணை. ப்ரோபோஸ் பண்ணலான்னு 5 ரூபாய் ரோஸ் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட போய் குத்தேன். அந்த பொண்ணு உடனே கீழே போட்டு ரோஸ் மெரிச்சிச்சு. எனக்கு 5 ரூபாய் நஷ்டம்.
அப்புறம் கோவத்துல அந்த பொண்ணு அவ கால இருக்கிற புது செருப்பு பத்தி அடி அடி அச்சா பாரு. அந்த பொண்ணு செருப்பு பிஞ்சு போச்சு. அந்த பொண்ணோட செருப்பு 500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். பாவம் அந்த பொண்ணு. பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் நஷ்டம். டேய், சுதந்திர தினம் போது ஏன்டா கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிற? கொடிவார குத்துல நேது சுதந்திரமா? மோ, சுதந்திரம் இந்த நாட்டுக்கு தான். இந்த நாட்டுல வாழ்ற ஆம்பளை பசங்களுக்கு இல்ல. நட வளர்ற. நான் வளரனா? 3 வயசுக்கு அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அங்க டீச்சர் கிட்ட அடிமையா இருக்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜுக்கு அனுப்புறீங்க. அங்க பிரின்சிபால் கிட்ட அடிமையா இருக்கிறேன். காலேஜ் முடிஞ்ச பிறகு என்ன வேலைக்கு அனுப்புறீங்க. அங்க மேனேஜர் கிட்ட அடிமையா இருக்கிறேன். வேலைக்கே போகாம வீட்டுல இருந்தா நான் சாமான் தொலைக்கு துணி துவை சொல்லிட்டு உங்ககிட்ட அடிமையா இருக்கிறேன். தினமும் காலையில 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த சுதந்திர நாட்டுல பீச்சுக்கோ பார்க்கோ சுதந்திரமா சுத்துப்பான்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வைக்கிறீங்களா? இல்ல ஒரு ஆம்பளை பையன் நல்லா சம்பாரிச்சா இந்த சுதந்திர நாட்டுல ஜாதி மதம் பார்க்காம லவ் பண்ணா அந்த காதல சேர்த்து வைக்கிறீங்களா? அவ்வளவு ஏமா 15 செகண்டுக்கு மேல ஒரு பொண்ணை சுதந்திரமா பார்க்க விடுறீங்களாமா? மோத்தி அந்த தொடப்ப ஏறி. ஐயோ இந்தாயா. அம்மா, இந்த மாதிரிலாம் சொல்ல எனக்கு ஆசைதான். நீங்க எல்லாம் நம்பிட்டீங்களா? ஏப்ரல் ஃபூல். உன்னை இது ஆகஸ்ட் 15டா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஏய் ஏன்டா இவ்வளவு சோகமாகற? நீ மட்டும் ஸ்கூல் லீவ் பண்ணு, நான் மட்டும் ஸ்கூல் போணுமா? டேய், இப்படி ஸ்கூல் லீவ் போனா அவ்வளவுதானே? ஆமா, நான் சொல்றது நீ ஒழுங்கா செஞ்சா நீ ஸ்கூல் லீவ் போட்டுடலாம். A few minutes later. ஐயோ தலையில குண்டா மாட்டிக்கிச்சு. ஐயோ குண்டா மாட்டிக்கிச்சா? ஐயோ தலையில குண்டா மாட்டிக்கிச்சு. நெது மாட்டிக்கிச்சா? இருந்தா எடுக்கிறேன். ஐயோ நான் தொடக்க மாட்டே கத்துறேன். ஐயா ஸ்கூல் டைம் ஆகுதியா? ஸ்கூல் லீவ் போட்டுட்டோம், நம்ம பொறுமையா கட்டிக்கலாம். ஏய், ஸ்கூல்ல லீவ் போட வேணாம். அது எப்படி கட்டணும் எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். சூப்பரா நடிக்கிறான். ஓ, நடிக்கிறீங்களா? மோத்தி, இவன் தள்ள குண்டா மாட்டிச்சே. இவனால சாப்பிட முடியாது. அதனால இவன் வாங்கினது டைரி மில்க நீயே சாப்பிட்றியா? டேரி மில்க் இல்ல ராசா, நீ ஸ்கூலுக்கு போ, உனக்கு எல்லாமே தருவாங்க. ஐயோ சதப்பிட்டனா? இந்த பேக் தூக்கத்துக்கு மூட்டை தூக்குற வேலைக்கே போயிடலாம். அடி எருமை மேட, போகும்போது தலை நல்லா தடவி வாரி விட்ட, திரும்பி வரும்போது தலை இவ்வளவு கேவலமா வச்சிருக்கிற. நான் நயா பண்ண முடியும். ஸ்கூலுக்கு போனோம் தலை இப்படி ஆயிடுது. உன் கூட படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் தலை ஒழுங்கா இருக்க, உனக்கு மட்டும் இப்படி ஆயிடுமா? நான் நயா பண்றது. மோ, தலை கலையதான் பிரச்சனை உனக்கு. நாளைல இருந்து மோதி தலை கலையவே கிடையாது. நான் பாத்துறேன், புரியுதா? 1 hour later. அம்மா, வெளியே வந்து பாரு. டேய், நேத்ரா தலை. மோ, தலை கலையுது ஃபீல் பண்ணிருந்தல, அதனால தான் இந்த போஸ்டர் ஓட்டுற கம்ம தூக்கி உன் தலை ஃபுல்லா அப்ளை பண்ண வேண்டியதுதான். இனிமே எப்படி தலை கலையுது நான் பாக்குறேன். என்ன தடவை தலையில? இனி தலை கலையவே கலையாது. இனிமே ஸ்கூல் போகும்போது இந்த கம்ம தலையில் தடவி அனுப்பு. தலை கலையவே கலையாது.